சரிகமபா சீனியர் சீசன் 5ல பவித்ரா ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்டா அடியெடுத்து வைக்கிறதுக்கு என்ன மாரி தடைகள் இப்ப இருக்கு அப்படிங்கிற மாதிரி சரிகமபா நடுவர்கள் ஒரு சில விஷயங்கள இப்ப ரொம்ப ஓப்பனா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5ல எக்கச்சக்கமான போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாலும், மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச, மக்களோட மனம் கவர்ந்த போட்டியாளர்ல ஒருத்தவங்க தான் கடலூரை சேர்ந்த பவித்ரா. தான் கணவர் இறந்து போனதுக்கு பிறகு கணவரோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சரிகமபா மேடைக்கு வந்தாங்க. செலக்ஷன் ரவுண்ட் வரைக்கும் வந்துட்டு எது வரைக்கும் போறோமோ போயிட்டு திரும்ப வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்க டிக்கெட் டு ஃபினாலே வரைக்கும் வருவாங்க அப்படிங்கிறத அவங்களே எதிர்பார்க்கல அப்படிங்கிறத பல இடங்கள்ல பவித்ரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட பவித்ரா இப்போ வரைக்கும் டிக்கெட் டு ஃபினாலே பாடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபினாலே அப்படிங்கிறது கொடுக்கப்படாம தான் இருக்கு. காரணம் என்னன்னா, பவித்ரா மற்ற கண்டஸ்டன்ஸ் உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி வாரங்கள்ல ஹெல்மெட் ஆகி போனாங்கல்ல, அந்த போட்டியாளர்களை கம்பேர் பண்ணும்போது பவித்ரா சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப டிக்கெட் டு ஃபினாலே மோதக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ். குறிப்பா சபேசன், சுஷாந்திகா, ஸ்ரீஹரி, செந்தமிழன், ஷிவானி இவங்க எல்லாருமே பவித்ராவை விட பல வாரங்கள் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கோல்டன் வாங்கியிருக்காங்க. இதை பத்தி இப்ப சரிகமபா நடுவர் என்ன சொல்றாங்கன்னா, பவித்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் அடுத்த 2 வாரத்துல, அதாவது அடுத்த 2 பிளேஸ்ல ஒரு ஆளா இடம் பிடிக்கிறதுக்கு அவங்க எப்படி பாட போறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் பவித்ரா ஃபினாலே போறாங்களா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண போகுதாம். கண்டிப்பா ஷிவானியை விடவோ, செந்தமிழனை விடையோ, அறிவழகனை விடையோ, இன்னொரு பக்கம் முக்கியமா இனியா, இந்த போட்டியாளர்களை விட பவித்ரா கொஞ்சம் பெஸ்ட்டா கொடுத்தா மட்டும்தான் அவங்க ஃபினாலேக்கு போக முடியும். கோல்டன் வாங்கியும் போன வாரம் சபேசன் கூட பவித்ரா ஸ்டேஜில் நிற்கும் போது சபேசனுக்கு தான் அந்த 3வது ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்குது. சொல்ல போனா எள்ளுவைய பூக்களையே அப்படிங்கிற பாடலை சைந்தவி வெர்ஷன்ல இல்லாம பவித்ரா வெர்ஷன்ல பாடி பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அப்படி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தும் பவித்ராவுக்கு அந்த 3rd ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்படலை. அப்பனா சபேசனுக்கு ஈக்குவலா பாடியுமே அவங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கப்படலைன்னா அடுத்தடுத்த வாரங்களில் பவித்ரா என்ன மாதிரி பாடணும் அப்படிங்கிற நோக்கத்தை அவங்க எடுத்துக்கணும். இல்லைனா பவித்ரா ஃபினாலே போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜட்ஜஸ் பவித்ரா பாடி முடிச்சதுக்கு அப்புறமா கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. போன வாரம் பவித்ரா கோல்டன் வாங்கியிருந்தாங்க. அதுக்கு முந்தின வாரம் அவங்க கோல்டன் வாங்கலை. அந்த வாரம் தான் ஸ்ரீஹரியை ஃபைனல்ஸாக சூஸ் பண்ணாங்க. ஒரு பக்கம் பவித்ரா மேலே அவங்க ஹஸ்பண்ட் சென்டிமெண்ட், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சு ஒரு எமோஷனலான சிம்பத்தி இருந்தாலும், சரிகமபா அப்படிங்கிறது திறமைக்கான அடையாளத்தை, அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஷோ அப்படிங்கிறதால பவித்ரா என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் அவங்க ஃபினாலே மேடை ஏற போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ண முடியும். அது பவித்ரா கையில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத சரிகமபா நடுவர்களே ரொம்ப ஓப்பனாக இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டாங்களாம். இது மூலயமா பவித்ரா ஃபினாலேல ஒரு ஆளாக இடம் பிடிக்க போகிறாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி பவித்ராவுக்கு என்னென்ன தடைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லா வாரமும் பவித்ரா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதை விட முக்கியமானது இவங்க ஃபினாலேவுக்கு டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை அடுத்த 2 பிளேஸில் பவித்ராவை ஒரு ஆளாக உள்ளே அனுப்பணும்னு ஜட்ஜஸ் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க என்ன மாதிரி ஸ்கோரை வேணால் கொடுத்து பவித்ராவை அனுப்பலாம். இல்லை பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் அனுப்ப போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மற்ற போட்டியாளர்களை விட பவித்ரா பெஸ்ட்டை கொடுத்தா மட்டும்தான் அவங்க ஃபினாலே போக முடியும். என்ன நடக்க போகுது, பவித்ரா ஒரு ஆளாக உள்ளே போவாங்களா, ஃபைனலிஸ்ட்டில் இடம் பிடிப்பாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.